உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு மாபெரும் நூலகம் போன்றது. உலகத்தில் உள்ள அத்தனை ரகசியங்களும் உங்களுக்கான விடைகளும் அங்கேயே புதைந்து கிடக்கின்றன. ஒரு வரலாற்று சம்பவத்தை கேளுங்கள். தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஹோவ் அதன் ஊசியை எப்படி வடிவமைப்பது என்று தெரியாமல் பல மாதங்கள் திணறினார். ஒரு இரவு அவர் தூக்கத்தில் ஒரு கனவு கண்டார். அதில் சில பழங்குடி மக்கள் ஈட்டிகளுடன் அவரை துரத்தினார்கள். அந்த ஈட்டிகளின் நுனியில் ஒரு துளை இருந்தது. விழித்தெழுந்த அவருக்கு தனது சிக்கலுக்கான விடை கிடைத்து விட்டது. தையல் இயந்திரத்தின் ஊசியில் நுனியில்தான் துளை இருக்க வேண்டும் என்ற ரகசியத்தை அவருடைய ஆழ்மனதின் குரல் கனவின் மூலம் சொல்லிக் கொடுத்தது. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், ஒரு பிரச்சனை வரும்போது வெளிமனதால் பதற்றமடைந்து விடைகளை தேடி வெளியே அலைவதுதான். உங்கள் வெளிமனம் அமைதியாகும் போதுதான் ஆழ்மனதின் கதவுகள் திறக்கும். எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லும் போது உங்கள் ஆழ்மனம் உள்மனம் அந்த பதிவை ஏற்றுக்கொண்டு கதவுகளை மூடிக்கொள்ளும். மாறாக இதற்கான விடை எனக்குள் இருக்கிறது, சரியான நேரத்தில் என் ஆழ்மனம் அதை எனக்கு காட்டும் என்ற நேர்மறை எண்ணத்தை ஒரு விதையாக போடுங்கள். உங்கள் எண்ணங்கள் என்பவை ஒரு காந்த அதிர்வலைகளை போன்றது. நீங்கள் அமைதியாக ஒரு தீர்வை நோக்கி உங்கள் உள் மனதின் சத்தத்தை கொண்டு செல்லும் போது அந்த தீர்வுக்கான மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் பிரபஞ்சம் உங்கள் பக்கம் ஈர்க்கும். உங்கள் உள்மனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. அது ஒரு தீர்க்க தரிசியை போல உங்களுக்கு வழிகாட்டும். இன்று இரவு உறங்கும் முன் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிக்கலுக்கு விடை கிடைத்து விட்டது போன்ற ஒரு நிறைவான உணர்வோடு கண்களை மூடுங்கள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் எதை ஆழமாக தேடுகிறீர்களோ அதுவே ஒரு நாள் உங்கள் வாழ்வின் நிஜமாக வெளிப்படும். வாழ்க வளமுடன்.